உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் தாரணி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நந்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகச்சம் முடிச்சுட்டு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மாதம் ஆனால் 30,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம ஒரு 6 வருஷத்துலேயே இவங்க முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா 2 பேருமே தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மது பழக்கத்தில் அடிமையாகி சில கெட்ட பழக்க வழக்கத்தினால இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை வந்ததுனால இவங்க இதுக்கப்புறமும் நம்ம ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ஒரு 22 சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கையிருப்பு பணமாக ஒரு 5 லட்சம் காசு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருச்சியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும். குறிப்பாக வரக்கூடிய கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களோட ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் மற்றும் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்து அவங்க ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்தால் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூர்ணிமா. இவங்களுக்கு வயது 46 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு விவசாயம் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அதிகம் படிக்காததுனால தன்னமரியே வரக்கூடிய கணவரும் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தான் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்களுடைய அம்மா அப்பாவை சார்ந்து தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலமே கிட்டத்தட்ட 30-40 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வசதிக்கெலாம் ஒன்றும் குறைபாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷமாக காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.